ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை பேசல. நம்ம சோழன் இருந்துட்டு சேரன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. எதுக்குன்னு எதுக்குடா எங்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு பல்லவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல்லவனு சொன்னானா? என்னடா சொன்னான்? அவன் போய் என்னத்த சொல்ல போகிறான்? டே பல்லவா, அப்படி என்னடா இவங்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் அங்கே அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் வேலை வச்சாங்க, அவங்க வரவங்க எல்லார்கிட்டையும் நம்மளை என்னென்னு சொன்னாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் நான் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேனே. ஏற்கனவே நான் அங்கேயே சொல்லியிருந்திருக்கணும். அங்கே சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடுமோ என்னமோன்ட்டு தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். ஆனால் வரும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு, அதனால தான் சோழன் அண்ணங்கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, என்னடா நீ, அது நம்ம வீட்டு விசேஷம்டா, நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும், அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தா ஆகுமா அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே, எனக்காக நீ நிறையவே செஞ்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலாவும் வரேங்க. நிலா வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இவனுக்கு ரொம்ப பசிக்குதான், அதனால் சாப்பாடு செய்ய சொல்கிறான். என்ன சோழன், வரும்போதே சாப்பிட்டு வந்துடலான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் எங்கே கேட்டீங்க? இல்லைங்க, அண்ணன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மாதிரி இருக்குது, அதனால தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.